the Dead would return. If anyone read from the Book of the Dead, வெல்கம் டு Admos Vlogs. மூவி லாக். ஆமா, மூவி லாக். சோ ஆமா, ரிவ்யூ தர மாட்டா, ரிவ்யூ தருவா அதண்டா. யோ எங்க போனோம் இன்னைக்கு? நாம என்ன மூவிக்கு போனோம் சொல்லு. யோ இன்னைக்குல ஏற்கனவே இந்த மூவி பார்த்துட்டோம். ஆனா ரிவ்யூ இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. ஐயோ போன படத்தோட பேரு Evil Dead Bird. முன்னாடி வச்சு கிளிப் போட்டுருப்பேன். அதுவும் படம் ஏத்த மாதிரி பர்ன் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஈவல் டெட் ரைஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டினியூட்டி மட்டும் இருக்கும். ஜஸ்ட் சின்ன கண்டினியூட்டி தான். அதுல மத்தபடி நீங்க ஃப்ரெஷ்ஷா போனீங்கன்னாலாம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. பேய் படத்துக்கான தேவையான அந்த ஃப்ரெஷ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அது ஸ்டார்டிங் மட்டும் எங்கடா ஆரம்பிக்குது அப்படி புரியாம லைட்டா இருக்கும். அது மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா புரியும் இங்கதானா அப்படின்னா ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சும்மா பர நெருப்பு மாதிரி போயிடுச்சு. ஆமா, ஈவல் டெட் பர்ட் பேர் வச்ச மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரி போர்டா தான் இருந்துச்சு படம். அது வரைக்கும் சூப்பர். பாசிட்டிவ் சொல்லணும்னா பாசிட்டிவ் தான், நெகட்டிவே இல்ல தலைவனுக்கு. நம்ம நார்மலா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது நமக்கு என்டர்டெயினா போகுமா, அது போகும். அதுக்கு எங்கேயுமே குறை இல்லை. அப்படி சொல்லி என்ன சாப்பிட மட்டும் முடியாது. அதை பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும், அந்த மாதிரி எனக்கா ஆசை இருந்ததுன்னா படம் ஆரம்பிக்கும் போது வாங்கி வச்சு குடிச்சிருங்க. நடுவில் ஆமா, இன்டர்வலுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வாங்கி குடிக்கல ஆசைப்பட்டோம்னா குடிக்க மாட்டோம். குடிக்க தோணாது, வச்சுட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு வேணா புலாக். ஆமா, அப்படிப்பட்ட சிங்கிள் உள்ள இருக்கு. நீங்க ஜூஸ் வாயில விடும் போது அவன் வாந்தி வாயில விடுவோம். அந்த மாதிரி வரும். அப்புறம் நம்ம வாந்தி எடுப்போம். நம்மளால வாய் வைக்க முடியாது. ஆமா, அதெல்லாம் இது A சர்டிஃபைடு மூவி. ஆமா, கிட்ஸ் நாட் அலௌட் ஸ்ட்ரிக்ட்லி. கண்டிப்பா தியேட்டர்ல விடுறாங்க, அது தெரியல. வந்து கொஞ்சம் அந்த பிளட் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. பட் படம் வைஸ் பார்க்கும்போது படம் செம்ம எங்கேஜிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு. எப்படி மத்தவங்க விட நான் காமனா ஒரு ஆடியன்ஸ் நாங்க போய் பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, அந்த கொடூரமான மூவிஸ் பேய் படமா பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஈவில் டெட்டோட ஃபேன்ஸே இருக்காங்க, அவங்களுக்கே பிடிக்கும் இது. அதை விட்டுட்டு நார்மல் பீப்புளா இந்த ரத்தம் வந்தாலே வயலன்ஸா பார்த்தாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் இந்த மூவி கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா உள்ள போனாலே நானும் நிறைய பேர் பார்த்து இப்படி வச்சு படம் பார்த்துருந்தேன். ஆமாங்க, நிறைய பேர் இல்ல கூட ஒரு குண்டு பையன் அப்புறம் என்ன படம் பாக்குறாங்க, சவுண்ட் கேட்க கூடாதுன்னு காது, கட்ட சீன் பார்க்க கூடாது கண்ணு. ஹரிஷ் பையன் கூட வந்திருந்தான், இப்படி பாக்குறாரு. தக்கி வச்சிருக்காங்க. ஆமா, இவரே ஜம்ப் ஆனாரு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆமா, இவருதான் ஜம்ப் ஆனாரு. அது யாரும் இல்ல, இவருதான். இவருக்கு இதுதான் வேலை. இன்ட்ரெஸ்டா போற படத்துல தூங்குறவங்க இருக்காங்க. அவங்க திரும்ப இவரு கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்து. ஆமா, அது அவரு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா, தூங்குறாரு படுத்துக்கிட்டு. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. அந்த சொருகிற மாதிரி மொக்கையா சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு டயர்டு. ஓகேவா. நெகட்டிவ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. எப்படி சொல்றது, ஐயோட்ல தெரியும் எல்லாம் குத்துறது. ஃபேமிலியா ரொம்ப பார்க்க முடியாது. ஆமா, ஃபேமிலியா பார்க்க கிட்ஸ் குத்து அம்மா அப்பா எல்லாம் பார்த்து வேணுவாங்க. ஆக்சுவலா அந்த பிளட் கண்டென்ட் நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா ஈவில் டெட் ஃபேன்ஸ் ஈவில் டெட்னாலே ரம்பத்தை எடுத்து டரக்கு பறக்கு தான், அது கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த ஓஜி நம்ம இல்லங்க, இல்ல வேற ஒரு ரம்பத்தை மாத்திருக்கேன். அது கொஞ்சம் அப்டேட் பண்ற மாதிரி மாத்தி. இது புல்லு வெட்டுறதுடா. ஆமா, புல்லு வெட்டுற இல்ல அது ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துருந்ததுடா. ரம்பனாலே கடைசியில தான் எடுப்பாங்க. கடைசியில ரம்ப எடுக்கிற மாதிரி வேற ஒரு அந்த இதுல. ஆமா, அது என்னன்னா நான் சொல்ல விரும்பல. அந்த ஓஜி ரம்ப இல்ல, ஓஜி ரம்ப இல்ல. அது ஒரு பெரிய நெகட்டிவ். இது வரைக்கும் நம்ம படத்துல நிறைய பார்த்திருப்போம். என்னடா இந்த பேய்ங்க வருது இதுல கொள்றதுக்குல, அந்த மாதிரி அதுல ஒரு சில இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓ இதுக்கப்புறம் இதுல ஒரு இது இருக்கு. ஆமா, கண்டினியூட்டியா இருக்கு. அதே மாதிரி ரெண்டு கிரெடிட் சீன் இருக்கு. கண்டினியூட்டியா வச்சிருக்காங்க அடுத்த பாட்டுக்கு. ஆக்சுவலா இதுக்கு மேல ஒரு ஸ்பாயிலர்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் கிரெடிட் சீன் ஃபுல்லா ஓடுற வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது. என்னென்ன கிரெடிட் சீன் வேணா நாங்க சொல்லிடுறோம். நீங்க பார்க்க மாட்டாங்கடா. நாங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது நிறைய பேர்
டைரக்டட் பை படம் சேர்ந்து போயிட்டாங்கடா. ஃபேன்ஸ் பாருங்க, நீங்க உட்கார்ந்தே பாருங்க. tension ஆனா 2 வருது அது சொல்லிடு. ரெண்டு credits 2 வருது. மிட் கிரெடிட்ஸ்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்னா ஒன்னு வரும். முடிஞ்சிச்சுனா எஞ்சி ஓடாதீங்க, இன்னொன்னு வரும் கடைசில. படத்தை வரைக்கும் நல்லா இருக்கு, ஜாலியா போய் பாருங்க. ஜாலியா போய் பாருங்க, கொடூரமா வெளியாங்க, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். மட்டன் குஸ்காலா மற்றும் ஒரு மூவி லாகில் சந்திப்போம். ஆமா, மூவில இன்று வரை பெறுது அந்த சுகுமார். அந்த சப்ஸ்கிரைப் பிச்சை கேக்குறான், வாங்கிக்க வேண்டியதுதான். ஓகே. இல்ல எல்லா இதுலயுமே வந்து வடிவில் போற மாதிரி வச்சிருப்பான். அது நாமளே சொல்லிட்டு போய் அந்த சப்ஸ்கிரைப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்றீங்க ரத்த கை சாவுங்க, அவ்வளவுதான். புக்ல பேரை விட்டுருவேன், புக்ல பேய் விட்டுருவீங்க. புக்கு. ரைட், ஓகே, வணக்கம்.